ஹலோ அவெஞ்சர்ஸ். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் பார்த்துட்டேன். நிறைய பேர் அதுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நெகட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்தாங்க. எப்படி இருந்துச்சு படம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் என்டரிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஓகே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, ஆண்டனி மேக்கிக்கு ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் கிடச்சிருக்கு. சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் ஈவன் டாம் ஹாலண்டே கலாய்ச்சிருப்பாரு, யூ டோன்ட் ஹேவ் அ ஃபிலிம் ரைட் அப்படின்னு. ஸோ அது சந்தோஷம். எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் சொல்லிடுறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதை நான் சொன்ன மாதிரி தான் பழைய வீடியோவில். பிரசிடென்ட்னால பிரச்சனை வருது, அதை தடுக்கிற கேப்டன் அமெரிக்கா. நீங்கள் சொல்லலாம், ஏய் அவர் ஃபால்கன்ரா அப்படின்னு. அவர் தான் கேப்டன் அமெரிக்கான்னு முடிவாயிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் மாற்ற முடியாது ப்ரோ. ஓகே, லெட்ஸ் அக்செப்ட் த ஃபேக்ட். ஓகே, அது இன்னொன்று என்னன்னா, நீங்கள் ரெட் ஹல்கை மைண்டில் வச்சுட்டு போயிடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்க பச்சை கலர் ஜிங்கிச்சாவையே வச்சு செஞ்சானுங்க. அப்போ சிவப்பு கலருக்கு மட்டும் என்ன ஆகும்? அதுவும் அதே லட்சணம் தான். எனக்கு ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்கன்னா, ரெட் ஹல்க் நல்லா இல்லைங்க, கடைசி இதில் தான் வராரு, அவரும் கேப்டன் அமெரிக்கா கிட்ட இத்தனைக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் கூட எடுக்காத ஒருத்தர்கிட்ட அடி வாங்குறாங்க, ரத்தம்லாம் சிந்துதுங்க, என்னங்க இது அப்படின்னு. உண்மைதான். அதுதான் நடந்துச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஏன்னா ஹைப்பேல ஒரு படம் வருது, இந்த ஒரு படம் வருதுங்கிறதுக்கான ஒரு ஹைப்போ. இப்போ டெட்புல் அண்ட் வூல்வரின்க்குலாம் எவ்வளோ பேசப்பட்டுச்சு. இவங்க இருக்காங்க, ப்ரே லார்சன் இருக்காங்க, அவங்க சீனை கட் பண்ணிட்டாங்கன்னாங்க, என்னென்னமோ சொன்னானுங்க. இவங்க யாருங்க, அவங்க யாரோ டெய்லர் ஷிஃப்ட், அவங்க கூட இருக்கிறதா சொன்னாங்க படத்தில். ஆனால் அவ்வளோ ஹைப் பேசப்பட்டதா இருந்தது. பட் இதுக்காக இது இருக்க போகுது, அது இருக்க போகுதுப்பா, ஒரு ரூமர் கூட கிளம்பலைங்க. அதுதான் இருக்கலே கொடுமையான விஷயம். பாவம், இந்த படத்துக்கு ஒரு ரூமர் கூட கிளம்பல. நிறைய இது ஒன்றே ஒன்று தான் நடந்துச்சு. ரீஷூட் நடக்குதுங்கிறது மட்டும்தான் நியூஸ் வந்துச்சே தவிர இந்த படத்தை பற்றி வேறு எதுவுமே வரல. உண்மை அதுதான். வில்லன் யாருன்னு நமக்கு தெரியும், லீடர் அவர் தான் வில்லன். காமிக் கேரக்டர் தான். இதில் நினச்சிருப்பார்லங்க, பிரேக்கிங் பேடில் அவர் தான். ஸோ அவரே தான் இந்த படத்துல வந்திருக்காரு. எப்பயும் போல ஹீரோ ஜெயிக்கிற மாதிரியான கதை தான். கேப்டன் அமெரிக்கா ஜெயிச்சிட்டாரு. பட் எனக்கு இதில் டிசப்பாயின்மெண்ட்னா ரெட் ஹல்க் தான். கடைசி 10 நிமிஷம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா கத்துறாரு, அடி வாங்கிட்டு போகிறாரு. ஒரு அடி கூட திருப்பி கொடுக்கல. ரெக்கையை மட்டும் ஒரே ஒரு ரெக்கை பிச்சு போடுவார், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏன் இந்த மார்வலுக்கு ஹல்க்ஸ்னாலே பிடிக்காது போலன்னு நினைக்கிறேன். ஷீ ஹல்க்கும் செஞ்சிட்டானுங்க, ஹல்கை ஆல்ரெடி எப்பயோ செஞ்சிட்டானுங்க. அவெஞ்சர்ஸ் படத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மார்க் ரஃபலோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ஹல்கா. மற்ற எந்த படத்தில் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கூட ஒரு பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் டார் ரேக்னார்க்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அண்ட் ப்ரொஃபஸர் ஹல்கை வச்சு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. எப்போ தான் வேர்ல்டு வார் ஹல்க் வரும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். வராது, வாய்ப்பே இல்லை, கடல்லையே இல்லையா. அந்த லெவலுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹல்கை மதிக்க மாட்டேங்கிறானுங்க, ஏன்னு தெரில. ஆக்சுவலி தாரையும் அப்படி தான் சொதப்பி வச்சானுங்க, தார் 11 தண்டரில். அதாவது இவங்களை நம்பி மார்வல் இஸ் பேக்டா, அவ்வளோதான்டா, இனிமேல் நம்ம தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே தர மாட்டேங்கிறாங்க. இப்போ டெட்புல் சூப்பராக இருந்துச்சுங்க, நெக்ஸ்ட் படம் பாருங்கள் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லி நான் இப்போ போனேன். மேட்சை விட்டுட்டு போனேங்க, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சை விட்டுட்டு போனேன். ஆனால் நல்லா இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த வீடியோ இன்னைக்குன்னா டேட் என்னப்பா இன்னைக்கு, இருங்க டேட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். கேலண்டர் காணும். A few minutes later. இன்னைக்கு டேட் 20 அன்னைக்கு நான் போய் படம் பார்க்குறேன். மேட்ச்சு பார்க்காம போய் என்ன ஆச்சுன்னு கூட தெரில. மேட்ச்சு பார்க்கணும், ஒரு இதுதான் பார்க்கணும், ஹைலைட்ஸு. எத்தனை பேர் பார்க்குறீங்க சாம்பியன்ஸ் ஆஃப்? சரி, நம்ம டாபிக் விட்டு வெளில போகிறோம். படம் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ரொம்ப ட்ரோல் பண்ணுற அளவுக்கோ ரொம்ப கேவலமாக இருக்குங்க அப்படியெல்லாம் இல்லை படம். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். சரியா, எல்லாருமே ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படியும் சொல்கிறாங்க, ஒரு மீடியாக்கர் மார்வல் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு பெருசாக அப்படிலாம் பிடிக்கலையேங்க. நான் மீடியாக்கர் ஃபேன் தாங்க, மார்வல் ஃபேன் தாங்க. நான் இது ஆணித்தனமாக சொல்லுவேன், நம்புவேன். பிகாஸ் எனக்கு அந்த போஸ்ட் எட் சீனும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரியும் இல்லை. இப்போது ஸ்பாய்லர் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். அதுவும் பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் இப்போ கடுப்பே. புது ஃபால்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகே. வேறு என்னன்னு பெருசாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. என்ன ஒரு மார்வல் படத்தை பற்றி ரிவ்யூ போடுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு டாபிக் எனக்கு இதை பற்றி பேசலாம்ப்பா, அதை பற்றி பேசலாம்ப்பான்னா, ஆண்டனி மேக்கியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை படத்தில். எல்லாருமே ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் ரைட்டிங் பர்ஃபெக்டாக படத்தில் இல்லை. ஸோ அதனால் இதை நான் ரோஸ்ட்டாக போகிறதுக்கு கூட ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது. ஹெஜ்ரிபின் வந்துச்சுன்னா ரோஸ்ட் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ரிவ்யூ
எனக்கு தெரிஞ்சு இது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஆவரேஜான ஒரு ஃபிலிம்ங்க. ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் நான் 2.5 கொடுப்பேன். 2.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. நான் ஃபிலிம் கிரிட்டிக்லாம் கிடையாது. நான் வந்து தேட்டரில் போய் காசு கொடுத்து பார்த்தேன். அதோடைய ஒரு ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ரேட்டிங் நான் சொல்கிறேன். சரியா? யாரும் தப்பாகவோ ஹேட்ஃபுல்லாகவோ நினச்சிக்க வேணாம். நான் வந்து மார்வல் ஆண்டனி மேக்கியை பிடிக்காதுன்னு அப்படிலாம் இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா நேமில் வந்த இதுக்கு முன்னாடி அந்த 3 படமுமே என்னோடய ஃபேவரட் ஃபிலிம். சிவில் வாரில் மட்டும் நான் அயன்மேனுக்கு சப்போர்ட் பண்ணேன். மற்றபடி எனக்கு அந்த கேப்டன் அமெரிக்கா நேம் இருந்தாலே நான் தேட்டரில் போய் அந்த ஒரு நான் குட் நேம் இருந்துச்சு. ஆனால் அது இவங்க கெடுத்துட்டாங்களோங்கிற ஒரு கடுப்பும் இருக்குது. பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வேறு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ஃபேன் போடணும். ஃபேன் போட்டால் வீடியோ பெருசாக கிரெயின்ஸ் சவுண்ட் நாய்ஸ் வரும். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். See you in the next one. Cheers. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸை கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸை கையோட கூட்டி வாங்க. கண்டா